வரிசை கணக்கில் இடையில் என்ற வினாவை நாங்கள் அவதானிப்போம். கமல் ஒரு வரிசையின் முதலாவதாகவும் ரவி அந்த வரிசையின் இறுதியிலும் நின்றனர். கமலுக்கும் ரவிக்கும் இடையே 11 மாணவர்கள் நின்றிருப்பின் அந்த வரிசையில் இருந்த மொத்த மாணவர்கள் எத்தனை பேர்? சரி மாணவர்களே, நாங்கள் வரிசை வினா பார்க்குறோம். வரிசை வினாவில் முதலாவது வகை வினா இடையில் என்ற சொல் வார வினா. அதாவது ஒரு வரிசையில் ஒரு காணப்பட்ட மாணவர்கள் தந்துட்டு அவருக்கு இடையில் குறிப்பிட்ட மாணவர்கள் காணப்பட்டால் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வாறு காண்றது, இது முதலாவது வகை வினா. ஆகவே பார்க்க போகிறோம் இடையில் என்ற வினாவா அந்த கேள்வி எவ்வாறு செய்கிறாண்டு. ஓகே, நாங்கள் இங்கே இப்போ பார்க்க போகிற தரப்பட்ட கேள்வி எங்களுக்கு கமல் ஒரு வரிசையின் முதலாவதாகவும் கமல் நிற்கிறார் முதலாவதாக. அதே போல் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு ரவி அந்த வரிசையின் இறுதியிலும். இவர்கள் இருவருக்கும் இடையில் 11 பேர். இதுதான் எங்களுக்கு முக்கியமான விஷயம். இடையில் 11 பேர். அப்போ எங்களுக்கு பார்க்க போகிறோம் கமல் முதலாவதாக நிற்கின்றார், ரவி இறுதியில் நிற்கிறார், இடையில் 11 பேர் நிற்கின்றோம். நாங்கள் அதை ஒரு வரிசை மாதிரி காட்டினோம் என்றால், இது ஒரு வரிசை அடுத்தோம் என்றால் இதில் முதலாவது யார் நிற்கிறார் என்று பார்த்தோம் என்றால் கமல் நிற்க போகிறார். இறுதியில் யார் நிற்கிறார் என்று பார்த்தோம் என்றால் ரவி நிற்கிறார். இவர்கள் இருவருக்கும் இந்த இடையில் பார்த்தோம் என்றால் இடையில தான் 11 பேர் நிற்கின்றாராம். ஆகவே எங்களுக்கு தெரியும் இப்படியான வார கேள்விகள் இலகுவான கேள்வி, இதுதான் முதலாவது வகை கேள்வி. அப்போ இடையில 11 பேர் நிற்கணும். சக கமலையும் ரவியையும் தவிர்த்து தான் 11 பேர். ஆகவே கமல் ஒன்று ரவி ஒன்று. ஆகவே 11 சக 2 சமன் எங்களுக்கு 13 பேர் என்ன செய்யணும், இந்த வரிசையில் காணப்படணும். அப்போ இடையில் என்று வந்தது. அப்போ நாங்கள் இடையிரண்டு வரைக்குள்ள முதலாவதையும் இறுதியாலையும் தவிர்த்து தான் இடையில். ஆகவே அவர்கள் இருவரையும் இறுதியில் கூட்டியிருக்கிறோம். இடையில் தந்த 11 பேரையும் சேர்த்து கூட்டும் பொழுது எங்களுக்கு 11. அடுத்ததாக பார்க்க போகிறோம் முன்னாலிருந்து அல்லது பின்னாலிருந்து என வருகின்ற வரிசை வினாக்கள். மாலா ஒரு வரிசையில் முன்னாலிருந்து 5ஆவதாகவும் பின்னாலிருந்து 4ஆவதாகவும் நின்றாள். எனின் அந்த வரிசையில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை யாது? ஓகே, நாங்கள் வரிசை வினாவில் பார்க்க போகிறோம். வினா ஒன்று முன்னாலிருந்து பின்னாலிருந்து. முன்னால் பின்னால் என்று வர்ற வினா. முன்னால் அல்லது பின்னால். இப்போ வரிசை வினாவில் முன்னாலிருந்து பின்னாலிருந்து என்று வர்ற வினாக்கள் அடிக்கடி வர்றது. அந்த வகையில் ஒரு உதாரண கேள்வி ஒன்று பார்ப்போம். மாலா முன்னாலிருந்து 5ஆவதாகவும் மாலா முன்னாலிருந்து 5ஆவதாகவும். அப்போ முன்னுக்கு இருந்து பார்க்கல அவள் 5ஆவதாக நிற்கின்றான். அதே போன்று மாலா பின்னாலிருந்து பார்க்கும் பொழுது பின்னாலிருந்து 4ஆவதாகவும் காணப்படுகிறார். எங்களை இப்போ கேட்ட கேள்வி இந்த வரிசையின் மொத்த மாணவர்கள் எத்தனை பேர், இதுதான் எங்களை கேட்ட கேள்வி. இப்போ பாருங்கள், முன்னால் பின்னால் என்ற வினா தான் நாங்கள் பார்க்க போகிறோம். முன்னால் இருந்து பின்னால் இருந்து என்ற வினா. அப்போ இதில் பாக்கி ஒரு உதாரணம் செய்கிறோம். எங்களுக்கு தரப்பட்டிருக்குது மாலா என்பவர் ஒரு வரிசையில் முன்னால் இருந்து பார்க்கல 5ஆவதாகவும் பின்னால் இருந்து பார்க்க 4ஆவதாகவும் காணப்படுறான். ஆகவே அந்த வரிசையில் மொத்தம் எத்தனை பேர் என்று எங்களுக்கு கேட்டிருக்கு. அப்போ பார்க்க போகிறோம். முன்னுக்கு 5 பேர் காணப்படுகினோம். சக மாலாவுக்கு பின்னால் 4 பேர் காணப்படுகினோம். இப்போ மாலாவுக்கு முன்னால் இருந்தவர்களின் எண்ணிக்கையும் போட்டுட்டோம், மாலாவுக்கு பின்னால் உள்ளவர்களின் எண்ணிக்கையும் போட்டுட்டோம். இப்போ 5 சக 4. இனித்தான் என்ன செய்ய போகிறோம், மாலாவின் எண்ணிக்கையை போட போகிறோம். மாலா இனி கூட்டினோம்னா எங்களுக்கு மொத்த வருஷம் வந்துடும். முன்னால் இருந்தவர்கள் போட்டோம், பின்னால் இருந்தவர்களும் போட்டோம், இனி மாலாவின் எண்ணிக்கையும் போட்டோம். ஆகவே மொத்த எண்ணிக்கை வரப்போகுது. ஆகவே மொத்தம் சமன் 10 பேர். மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். முன்னால் பின்னால் என்ற வர்ற வரிசை கேள்வி பார்த்தினாங்க. அப்போ எங்களுக்கு உதாரணம் தரப்பட்ட கேள்வி என்னென்னா, மாலா ஒரு வரிசையில் முன்னாலிருந்து 5ஆவதாகவும் பின்னாலிருந்து 4ஆவதாகவும் காணப்படுகின்றார் என்றால் மொத்தம் அந்த வரிசையில் எத்தனை மாணவர்கள் இருப்பினம் என்று கேட்டிருக்குது. இப்போ பார்த்துருக்குறோம் முன்னாலே 5 பேர், பின்னாலே 4 பேர். அதே போல் பார்த்தோம் என்றால் மாலாவையும் சேர்த்து மொத்தம் எங்களுக்கு 10 பேர் அந்த வரிசையில் காணப்படுகிறோம். இதே போல் தான் நாங்கள் முன்னால் பின்னால் என்ற வார வினாக்களுக்கு செய்க வழியை செய்து கொள்ள முடியும்.
நாங்கள் நடுவில் என்ற வினாவுக்கு பார்ப்போம். வரிசையில் நடுவில் சம்பந்தமாக வருகின்ற வினாவை பற்றி பார்ப்போம். ஓகே, எங்களுக்கு இப்போ தரப்பட்டுள்ள வினா, பிமல் ஒரு வரிசையின் நடுவில் காணப்படுகின்றார். பிமல் ஒரு வரிசையின் நடுவில் காணப்படுகின்றார். அடுத்தது எங்களுக்கு தரப்பட்ட விடயம், பிமலுக்கு பின்னே 4 மாணவர்கள் காணப்படுகின்றனர். பிமலுக்கு பின்னால் 4 பேர் காணப்படுகின்றனர். இது இவ்வளவு தான் எங்களுக்கு தரப்பட்டுள்ள விடயம். எங்களுக்கு கேட்டப்பட்ட கேள்வி என்னென்னா, மொத்தம் எத்தனை மாணவர்கள் இந்த வரிசையில் ஆகவே காணப்படுகின்றனர். இதுதான் எங்களுக்கு தரப்பட்ட வினா. ஓகே, நடுவில் இப்படி நடுவில்ன்றது சம்பந்தமாக வர்ற வரிசை கேள்வி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஆகவே இங்கே தரப்பட்டிருக்கிறது, பிமல் என்ற ஒரு நபர் ஒரு வரிசையின் நடுவில் காணப்படுறாராம். அவருக்கு பின்னால் 4 பேர். ஆகவே வரிசையில் மொத்தம் எத்தனை பேர் இங்கே காணப்படுகிறோம். இதுதான் எங்களுக்கு தரப்பட்ட வினா. ஓகே, இதுக்கு என்னென்னு செய்யறேன்னு பார்ப்போம். இது அந்த வரிசை என்று எடுக்கிறோம். இந்த வரிசை என்று பார்த்தோம் என்றால் இதில் ஆரம்பத்தில் ஒரு ஆள் நிற்பர், இறுதியில் ஒரு ஆள் நிற்பர். எங்களுக்கு அது தேவையில்லை. வரிசையின் நடுவில் தான் நேர் நிற்கிறார் என்று பார்த்தோம் என்றால் பிமல் நிற்கிறார். பிமல் இந்த நடுவில் காணப்படுறார். ஆகவே பிமலுக்கு பின்னால் 4 பேர் இருக்கிறோம் என்று எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அங்கே தான் நாங்கள் விடையை கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஈஸி மெத்தட் தந்திருக்கணும். ஆகவே பிமலுக்கு பின்னால் 4 பேர் இருந்தால் இவர் கட்ட நடுவில் இருக்கிறார் என்றால் இவருக்கு முன்னாலேயும் எத்தனை பேர் காணப்பட வேணும்? 4 பேர் தான் காணப்பட வேண்டும். திருப்பி இருக்க பாருங்கள், பிமல் நடுவில் காணப்படுறாராம். இப்போ இவர் நடுவில் இருக்கிறபடியாக எங்களுக்கு பின்னால் தரப்பட்டுள்ளவற்றை எண்ணிக்கை தந்திருக்குது. ஆகவே 4 பேர் என்றபடியால் நாங்கள் முன்னாலும் 4 பேர் தான் காணப்படுகிறோம் என்று எடுக்கிறோம். இனி எங்களுக்கு விட செய்கிறது எங்களுக்கு ஈஸியாகிட்டுது. ஏன் பார்ப்போம். பின்னால் 4 பேர் காணப்படுகிறோம், அதே போல் முன்னால் 4 பேர், அதே போல் பார்த்தோம்னால் நடுவில் இருக்கிறார் பிமல். ஆகவே பார்க்குறோம் மொத்த நபர்களின் எண்ணிக்கை முன்னால் 4 பின்னால் 4 8, அதோட பிமலையும் சேர்த்தோம்னால் மொத்தமாக 9 பேர் அந்த வரிசையில் நின்றிருக்கிறோம். சரியா, மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். நடுவில் என்று வரக்கூடிய வரிசை நாங்கள் பார்த்தினாங்கள். அதில் பிமல் ஒரு வரிசையில் நடுவில் காணப்பட்டிருக்கிறார். அப்போ பிமல் இப்படி நடுவில் காணப்பட்டார்னா பின்னால் 4 பேர் இருக்கிற எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. ஆகவே நடுவில் என்று வந்தால் பின்னால் எத்தனை பேரோ அது முன்னால் தான். ஒரு நடுவண்டு பார்க்குறோம். அது நடுவண்டு பார்க்கல அதுக்கு மேலும் சமனாக இருக்கும், கீழையும் சமனாக இருக்கும். அப்போ தான் அது நடுவாக இருக்கும். ஆகவே பிமல் இருக்கிற இடத்துல இருந்து மேலும் கீழும் எங்களுக்கு சம அளவான எண்ணிக்கையில் உள்ள மாணவர்கள் காணப்பட வேணும். ஆகவே என்ன, எங்களுக்கு கீழே 4 என்றால் மேலேயும் 4 மாணவர்கள். ஆகவே மொத்தம் பிமலோட சேர்த்து 9 மாணவர்கள். அடுத்ததாக பார்க்க போகிறோம் வரிசை வினாவில் பல மாணவர்கள் வினா. அப்போ இங்கே பார்க்க போகிறோம், 1க்கு மேற்பட்ட 2க்கு மேற்பட்ட நபர்களை ஒரு வரிசையில் தந்துட்டு அவர்களுக்குள்ளே காணப்படுற நபர்களின் மொத்த எண்ணிக்கையை கேட்கலாம். அப்போ இங்கே பார்ப்போம், உதாரண கேள்வி ஒன்று. ஒரு வரிசை ஒன்றில் முதலாவதாக ரவியும், இப்போ ரவி முதலாவதாக நிற்கின்றார். இந்த வரிசையில் ரவி ஃபஸ்ட்டாக நிற்கின்றார். ஓகே, அடுத்ததாக பார்க்க போகிறோம் 4ஆவதாக முரளி. அப்போ இதில் முரளி நிற்கின்றார். எத்தனை ஆண்டு பார்த்தோம்னா ஒரு வரிசையில் 4ஆவதாக முரளி காணப்படுறார். அப்போ ஒரு வரிசையின் 4ஆவதாக முரளி காணப்படுறார். முரளிக்கு பின்னே குமார். அப்போ முரளிக்கு அடுத்ததாக காணப்படுபவர் யாருன்னு பார்த்தோம்னால் குமார். முரளிக்கு பின்னே குமாரும் காணப்படுகிறோம். எங்களுக்கு தரப்பட்டிருக்குது, குமார் வரிசையின் நடுவில் காணப்பட்டால், குமார் இந்த வரிசையின் நடுவில் காணப்பட்டால் இந்த வரிசையில் காணப்பட்ட நபர்களினுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவு, மொத்தம் எவ்வளவு? இதுதான் எங்களுக்கு கேள்வி. கேள்வியை திருப்பி பார்ப்போம். எங்களுக்கு பல மாணவர்கள் வினா வந்திருக்குது. பல மாணவர்கள் 1க்கு மேற்பட்ட நபர்களுடைய பேரை தந்துட்டு அவர்களுக்குள்ளே தரப்பட்ட வினா. ஓகே, இந்த பல மாணவர்கள் வினாவுக்கு என்ன மாதிரி செய்கிறேன்றக்கா பார்ப்போம். அப்போ மீண்டும் இருக்கா பார்ப்போம். ரவி அந்த வரிசையின் முதலாவதாக காணப்படுறார். அந்த வரிசையில் 4ஆவதாக முரளி காணப்படுறார். முரளிக்கு அடுத்ததாக குமார் காணப்படுறார். இவ்வளோ தான் தரப்பட்ட தரவு. இறுதியாக தந்திருக்கிறோம், குமார் அந்த வரிசையின் நடுவில் காணப்பட்டால் மொத்தம் வரிசையில் இருந்த நபர்கள் எவ்வளவு? இதுதான் எங்களுக்கு தரப்பட்ட கேள்வி. இப்போ குமார் வரிசையின் நடுவில் காணப்பட்டால்னா நாங்கள் ஏற்கனவே நடுவில் படித்த கேள்வியில் பார்த்துருக்குறோம். ஒரு வரிசையின்றையோ அல்லது ஒரு விடயங்கள்ல என்ன நடுவில், அதாவது ஒரு நடுவண்டு பார்த்தோம்னா 2 பக்கமும் சமனாக இருக்கும். ஒரு நடுவண்டு எடுத்தோம்னா சரியா. ஆகவே குமாருக்கு மேலே சமனாக இருந்தால் கீழையும் சமனாக இருக்கணும். அப்போ தான் அவர் நடுவில் இருப்பார்.
ஆகவே பார்க்குறோம் ரவி முதலாவதாக நிற்கின்றார், 4ஆவதாக முரளி நிற்கின்றார். ஆகவே குமார் நிற்கணும் 5ஆவதாக. குமார் 5ஆவதாக நிற்கின்றார். அப்போ குமார் 5ஆவதாக நிற்கின்றபடியால் குமாருக்கு முன்னாலே 4 நபர்கள் காணப்பட வேண்டும். அதே போல் குமாருக்கு பின்னாலேயும் 4 நபர்கள் காணப்பட வேண்டும். குமார் பாருங்க 5ஆவது நபராக நிற்கின்றார். அப்போ ஆகவே குமாருக்கு முன்னால் 4 பின்னால் 4 பேர் காணப்படுதல் வேண்டும். ஏன் பின்னால் 4 பேர், முன்னுக்கு 4 பேர் இருக்கிறோம் என்று கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே கட்டாயம் பின்னுக்கு 4 பேர் தான் காணப்படுதல் வேண்டும். ஆகவே அதோட குமாரையும் சேர்த்தோம் என்றால் எங்களுக்கு மொத்தம் 9 பேர் அந்த வரிசையில் நின்றிருப்பார்கள். ஆக பார்க்குறோம். அப்போ திரும்பி மீண்டும் ஒரு முறை பல மாணவர்கள் வினா பார்த்து நாங்கள் ரவி முதலாவதாக நிற்கின்றார், 4ஆவதாக முரளி நிற்கின்றார், முரளிக்கு அடுத்து குமார் நிற்கின்றார். குமார் வரிசையின் நடுவே காணப்பட்டால் வரிசையில் காணப்பட்ட மொத்த மாணவர்கள் எத்தனை பேர் தான் எங்களுக்கு தரப்பட்ட வினா. ஆகவே ரவி முதலாவதாக நிற்கிறேன் பார்த்தோம். அப்போ இவர்கள் 4ஆவதாக முரளி, 5ஆவதாக குமார். ஆகவே குமாருக்கு முன்னால் 4 மாணவர்கள் இருந்திருக்கணும். ஏனென்றால் குமார் 5ஆவதாக இருந்திருக்கிறார். இப்போ குமாருக்கு முன்னால் மேலே 4 பேர் இருந்தபடியாக கீழே 4 பேர், குமாருக்கு பின்னால் 4 பேர் தான் இருந்திருக்கணும். ஏனென்றால் அவர் நடுவரிசையில் இருக்கிறார் என்று எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. ஆகவே முன்னால் 4 பின்னால் 4 குமாரையும் சேர்த்து மொத்தம் 9 பேர் மாணவர்களே. அடுத்து மாணவர்களுக்கான பயிற்சி வினா. இதை நீங்கள் பயிற்சி செய்து உங்களை விடைகளை பதிவேற்ற முடியும். வரிசையொன்றில் மாலா 3ஆவதாகவும் கமலா இறுதியிலும் நின்றனர். இருவருக்கும் இடையே 7 மாணவர்கள் நின்றனர் எனில் வரிசையில் இருந்த மொத்த நபர்கள் எத்தனை பேர்? இதற்கு சரியான விடையை நீங்கள் கண்டுபிடித்தால் உங்களுடைய பெயருடைய நுண்ணைத்து யூடியூபின் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய விடைகளை பதிவேற்றுங்கள். இதுபோன்ற அடுத்தடுத்த வீடியோக்கள் பதிவேற்றப்படும். எனவே நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோக்களை பெற்றுக்கொள்ள முடியும். நன்றி மாணவர்களே.